செய்திக்குள்ளே போவோம். போன வாரம் என்ன பார்த்தேன்னு சொன்னேன், நிறைவான பரிபூர்ணத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். பிளரோமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? பிளரோமா. பிளரோமா சொல்லுங்க. பிரேமா, பிரேமா தெரியுமா எல்லாருக்கும்? அந்த மாதிரி பிளரோமா. பிளரோமானா ஒரு கிரேக்க பதம். அது என்னன்னா எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா இருக்கிறது. இப்போ நிறைவு அப்படின்னு சொன்னா, நான் போன வாரமே சொன்னேன், இப்போ இந்த பூச்சட்டியை வந்து இப்படி தண்ணி ஊற்றி நிரப்பி வலிச்சா அது என்னது? நிறைவு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்கிற நிறைவு கிடையாது. இப்போ ஷிப்பு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் கப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கப்பலில் எல்லாமே என்ன பண்ணும்? சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், பெட்ரோல் இருக்கும், அதில் போகிற மக்கள் இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க? நிறைவா இருப்பாங்க. ஸோ அந்த நிறைவாக இருந்தால் தான் அந்த ஷிப்பை என்ன பண்ணும், பயணத்துக்கு ஸ்டார்ட் ஆகி போவோம் பாருங்களேன். ஸோ இந்த ஷிப்பில் இருக்கிற மாதிரி எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறது தான் தேவனுடைய பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம். ஸோ நமக்கு ஒரு காரியத்தில் மட்டும் நிறைவை கொடுக்கலையா, எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? நிறைவை கொடுத்து பரிபூர்ணத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். அது யாருடைய பரிபூர்ணம்? அவருடைய பரிபூர்ணம். அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் இருக்கான், நமக்கும் இருக்கு. அந்த பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். ஸோ அது தெரியறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல குறைவா, பிசாசு பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, இந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த மாதிரி என்ன ஆயிடுது, இதில் பிரச்சனையா அதில் பிரச்சனையான்னு. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? கொடுத்துருக்கிறார். சரி, இப்போது நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, 2-3 பேர். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் பாருங்களேன். சில கேள்விகள் வந்து நம்ம பதில் கண்டுபிடிச்சாதான் சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? ஏன் இயேசு வந்து என்ன பண்ணுறது, தேவனாக இருந்தவர் மனுஷனாக வந்து இந்த பூமியில் பிறக்கணும்? ஏன் அவர் மரிக்கணும்? ஏன் தேவன் அவரை பின்பு உயிரோட எழுப்பணும்? ஸோ இந்த மாதிரி கேள்விலாம், எல்லா கேள்விக்கும் உங்கள் பதில் பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப யோசிக்கணும். பாருங்களேன், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா நம் பாவங்களை மன்னிக்க வந்தார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பதிலில் எல்லா காரியத்தையும் அடக்கிடுறோம். ஆனால் தேவன் நம்மளை உருவாக்குனது அது மட்டும் இல்லை பாருங்களேன். இப்போ தேவன் உருவாக்கும் போது நீ பாவம் செய்வ அப்படின்றதுக்காக உருவாக்குனாரா? இல்லை. நம்ம தேவன் படைத்த ஒரு நோக்கம் என்ன பண்ணுது இருக்கு. அந்த நோக்கம் என்னன்றதை நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொண்டாலே நம்மளுடைய சுவிசேஷம் நமக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ இதற்கான கேள்வி வந்து பாருங்களேன், ஒவ்வொரு கேள்வி இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு போகும்போது தான் தேவன் நமக்கு சில காரியங்களை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஸோ ரோமர் 8:29 வாசிங்களேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரோமர் 8:29 பக்கம் சொல்லுங்க. 216. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. தம்முடைய குமாரன் யாருடைய குமாரன்? பிதாவுடைய குமாரன். யாரை பத்திங்க சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை. தம்முடைய குமாரன் யார் சொல்றா? பிதா என்ன பண்றாரு? இயேசுவை சொல்றாரு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். யாருங்க அது? அவருடைய குமாரனுடைய சாயலா இருக்கும்படி ஒருத்தங்களை முன் குறித்திருக்காரா? யார் அவங்க? தெரியுமா? அது யாருங்க? அது யாரோட சாயல்? அவர் இயேசு கிறிஸ்துவின் சாயல். நமக்கு முதலானவர் யாராம்? இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு
கிறிஸ்து. இது யார் சொல்றா? பிதா. நம்மளுடைய அப்பா சொல்றார், என் தம்முடைய குமாரனாகியவர் என்னவர்? முதற் பேராளனா இருக்கும் பொருட்டு. வாசிங்க திரும்பி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். எப்போங்க? ஆதி காலம் முதல். நிறைய தடவை வாசிச்சிருக்கோம். எப்போ? ஆதி காலம் முதல். எபேசியர் வாங்களேன் 1, எபேசியர் 1:5 வாசிங்க. பகுதி அப்படியே ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியமானவர்களுக்குள் 4:4 இருந்து வாசிங்க. 1:4 எபேசியர் 1. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. எது முன்னேவா? உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எத்தனை பேருக்கு புரியுது? சோ நீ பாவம் செஞ்சதுனால இயேசு உலகத்துக்கு வரல. இது புரியுதா? நமக்காக தந்தருளினார். யார? இயேசுவே அப்படின்னு நீ நினைக்கும் போது, ஒரு தடவை நான் பிரசங்கத்தில் சொன்னேன், நீ பாவமே செய்யணும்னாலும் வார்த்தை மாம்சமாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிரதர் வந்து கேட்டார். அதுக்கு ஏதாவது வசனம் காட்ட முடியுமா? அது வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கான்? ஆரம்பத்தில் எபேசியர் ஃபுல்லாக அதான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. கொலோசியர் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ எபேசியர் கொலோசியரை பிரசங்கத்தில் இது வரைக்கும் சரித்திரத்தில் கேட்டதே. ஏன்னா பாதி பேர் எபேசியரை எடுக்க மாட்டாங்க, எல்லாம் எங்கே எடுப்பாங்க? யோபு, சங்கீதம், இந்த மாதிரி எடுத்து பிரசங்கம் பண்ணுறதுனால நீ எபேசியரை என்ன பண்ணியிருக்க மாட்ட. உலக தோற்றத்துக்கு முன்பே இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு என்னவா? என்னங்க அப்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாருக்குள்ள? கிறிஸ்துனா யாருங்க? இயேசு கிறிஸ்து. சோ எங்க? உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மள என்ன பண்ணிட்டாராம்? குற்றம் இல்லாதவர்களும் பரிசுத்தவான்களாம் நம்மள என்ன பண்ணிட்டாராம்? தெரிந்து கொண்டார். ஸோ இயேசு நீ ஏதோ பாவம் செஞ்சு தவறிட்டன்றதுக்காக வரல. இயேசு வர்றது யாரோட நோக்கம்? பிதாவோட ஆதி காலம் முதல் இருக்கிற ஒரு நோக்கம், நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நீ என்ன பெற்றுக்கொள்ளணும்? கிருபையை பெற்றுக்கொள்ளணுன்றது யாரோடது? பிதாவுடைய உலக தோற்றத்துக்கு முன்பே. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. உலக தோற்றத்துக்கு முன்பேனா என்னங்க? இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாராம்? முன்குறித்து இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. முன்குறித்தல்ன்றத கிறிஸ்தவம் என்ன ஆக்கிடுச்சுன்னா பரலோகம் நரகம். என்ன ஆக்கிடுச்சு? பரலோகம் நரகம். நீங்க சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே பரலோக நரகத்தை குறித்தா முன்குறித்தல் பேத்திருக்காங்க? முன்குறித்தல்னா என்ன? அவருக்குள் நாம் அவர் பிள்ளையா நம்ம தெரிந்து கொள்றது தான் என்னது? முன்குறித்தல். அது யார் மூலியமா? முதற் பேரான தம்முடைய குமாரன் மூலியமா நம்மள என்ன பண்ணிருக்காராம்? புத்திர சுவீகாரர் ஆகும்படி நம்மள என்ன பண்ணிருக்காராம்? முன்குறித்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சோ முன்குறித்தல்னா இனிமே நரகம் பரலோகம்ன்ற எண்ணத்தை என்ன பண்ணுங்க? மாத்துங்க. முன்குறித்தல்னா என்ன? அவர் நம்மளை என்ன பண்ணிரா? புத்திர சுவீகாரர் ஆகும்படி தெரிந்து கொண்டிருக்கா. புத்திர சுவீகாரம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன். எத்தனை தடவை பேசியிருக்கோம்? புத்திர சுவீகாரம் என்னங்க? லீகல் ஹேர். லீகல் ஹேர். லீகல் ஹேர் சர்டிபிகேட், வாரிசுதார சர்டிபிகேட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பாருங்களேன். வாரிசுதார சர்டிபிகேட்னா என்னங்க? இன்னாருடைய பிள்ளை நானு அப்படின்னு உனக்கு ஒரு சான்றிதழ் தரது தான் என்னது? வாரிசுதார சர்டிபிகேட். சோ தேவன் நம்மள எப்படி இருக்காராம்? அவரோட வாரிசா என்ன பண்ணிருக்காரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார், முன்குறித்து இருக்கிறார். இப்ப பாருங்களேன், அதுக்கு என்ன வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அடாப்ஷன். என்னது? அடாப்ஷன்.
நான் உங்களுக்கு போன வாரமே சொன்னேன், அடாப்ஷன்னா தத்தெடுப்பு அப்படின்னு நம்ம தமிழில் மொழிபெயர்த்ததுனால எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏதோ அனாதையா இருந்தோம், தேவன் நம்மளை என்ன பண்ணாரு, தத்தெடுத்து அவர் பிள்ளையா ஆக்கிட்டாரு அப்படின்றது முன்குறித்தலே இல்லை. முன்குறித்தல்னா என்ன? எபிரேய பழக்கத்தில் ஒரு 13 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி வாலிப வயசை அடைஞ்சிட்டாங்கன்னு பெண் பிள்ளைகள் சொல்கிறோமோ, அந்த மாதிரி எபிரேய கலாச்சாரத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், 13 வயசு ஆயிடுச்சா ஒரு வயசு, ஒரு வாலிப வயசை அடைந்த ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு செர்மனி இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது, அடாப்ஷன் செர்மனி. அது பேர் என்னது, அடாப்ஷன் செர்மனி. அடாப்ஷன் செர்மனி. இப்போ பாருங்களேன், மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேவிட் வாங்க இந்த சைடு வாங்க. இப்போ பாருங்களேன், இவர் தான் என்னோட மகன் வச்சுக்கோங்களேன். இவருக்கு எத்தனை வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 30 வயசு ஆகிட்டோடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணியிருக்கேன், ஒழுங்கு செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் தான் அந்த பெரியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மத்தியில் இவர் 30 வயசு ஆகிடுச்சு, இவர் தான் என்னோட மகன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவோன்னா, இவரை கூட்டிகிட்டு வந்து பெரியவர்கள் மத்தியில் நிற்க வச்சுட்டு, இவன் என் நேச குமாரன் அப்படின்னு அவரோட கை என்ன பண்ணுமா, அவர் தோள் மேலே கையை போட்டு, இவன் என் நேச குமாரன். இனிமே இவன் சொல்ற வார்த்தைக்கு எல்லாம் யார் பொறுப்பு, புரியுதுங்களா? இப்போ என் சொத்து 10,000 கோடியாக இருக்கலாம், ஆனால் அந்த கோடியில் இவர் சொன்ன ஒரு வார்த்தைனால அந்த 10,000 கோடியில் என்ன வேணால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். இனிமே இந்த சொத்துக்கு முழு பொறுப்பு யாரு, என்னுடைய நேச குமாரன். இதுதான் அந்த செர்மனி. அது பேர் என்னது, அடாப்ஷன். என்னன்னா தத்தெடுப்பு இல்லைங்க, தான் சொந்த மகன். இதுக்கு முன்னாடி 30 வயசு ஆகலை, 20 வயசு தான் தம்பிக்கு ஆகுதுன்னா இவன் என்ன என்னோட அனாதை பையனா, இல்லை இவன் எங்கேயாவது யார் தான் பெற்றெடுத்தா, இதை நான் தான் பெற்றெடுத்தேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து பெற்றெடுத்த பையன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவன் என்ன பண்ண மாட்டான், என் பையன் இல்லாமல் ஆக மாட்டான், அப்பயே அவனோட பிள்ளை தான். ஆனால் இப்போ முதிர்ந்த குமாரன். யாரா, முதிர்ந்த குமாரன். முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான். எப்படி, எங்க முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான், இங்க முதிர்ச்சி அடைஞ்சதுனால இவனை என்ன பண்ணியிருக்கேன், இனிமே இதெல்லாம் பார்த்துக்க கூடிய தகுதி யாருக்கு இருக்கு, இவனுக்கு இருக்கு. இவனுக்கு இந்த பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு, எல்லாம் பெரியவர்களை குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு, இவன் என் நேச குமாரன். இப்போ என் மனைவியால் வர முடியாது, அதனால இப்போ ஏறி வர அவன் கஷ்டப்படுவான், அதுக்காக அவங்கள தொல்லை பண்ணாமல் சொல்கிறேன். இப்போ நான் இப்படி சொல்லும் போது என் மனைவியும் என் கூட வந்து இன்னொரு கையை மேலே போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிறதுக்கு சேர்ந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இவன் என்னுடைய நேச குமாரன். இதுதான் ஒரு இடத்துல நடந்தது. எங்க, யோவான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன பண்ணாரு, 30 வயசு அவருக்கு. அப்போ எத்தனை வயசு, 30 வயது. 30 வயதுல ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானத்திலிருந்து பிதா சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவன் என் நேச குமாரன். அப்படி சொன்ன உடனே ஆவியானவர் புறாவை போல் வந்து அமர்ந்தார். ஸோ ஆவியானவரும் பிதாவும் சேர்ந்து யாரை இது பண்றாங்க, வேலிடேட் பண்றாங்க, இயேசுவை. இவர் என் நேச குமாரன். இதுக்கு பேர் தான் அடாப்ஷன். இதுக்கு பேர் தத்தெடுப்பு இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, பிள்ளையா இருந்த, சிறு பிள்ளையா இருந்தவன முதிர்ச்சி அடைந்த குமாரனா என்ன பண்றாரு, உலகத்துக்கு அறிவிக்கிறாரு. இதுதான் அடாப்ஷன். ஸோ சுவிகார புத்திரன், புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் இப்போ நீ என்னவா தான் இருக்க, பிள்ளையா தான் இருக்க. யார் இப்போ நீங்களாம் யாரு, தேவனோட பிள்ளையா இல்லையா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ இப்படி கேட்குறேன் பாரு, அடுத்து விசுவாசிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இப்போ வெளில இருக்கிறவன், டிவிக்கே மாநாடு போனவன் தேவனோட பிள்ளையா இல்லையா? சொல்லுங்களேன். நம்ம ஸ்டீஃபனை சொல்லல, தேவனே அறியாதவன் கூட சொல்றேன், அவன் தேவனோட பிள்ளையா இல்லையா? எவ்வளவு தெளிவு இருக்குன்னு பார்ப்போம். தேவனுடைய பிள்ளையா? ஆமென். ஆமாங்க, எல்லாருமே யாரு, தேவனுடைய பிள்ளைகள். ஆனா முதிர்ச்சி அடைந்த குமாரன் ஒருத்தங்க இருக்காங்க, அதுதான் யாரு, நாம எப்படி தைரியமா சொல்றீங்க, முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா நீங்க? முதிர்ச்சி அடைந்த
குமாரர்கள் வெளிப்படணும்னு தான் சர்வ சிருஷ்டி என்ன பண்ணிருக்கான், காத்து கொண்டு இருக்கு. இதுதான் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற பெரிதான திட்டம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். என்னது, இந்த மாதிரி ஆகணும், டாக்டர் ஆகணும். அந்த மாதிரி நம்ம அப்பாவுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம் தான் என்ன, முதற் பேரான இயேசு கிறிஸ்துவை போல் அநேக சகோதரர்கள் உண்டு. யாரு, அதுதான் நம்ம இயேசு போல முதிர்ச்சடைந்த குமாரர்களா எழும்ப வேணும்ன்றது தான் தேவனுடைய ட்ரீம், தேவனுடைய கனவா இருந்து. அந்த கனவை நிறைவேற்றதான் யார் வந்தாரு, இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து செஞ்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டு போயிட்டாரு. அடுத்தது இன்னொருத்தர் வந்தார். அவர் தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அவர் செஞ்சுட்டு முடிச்சு போன உண்மைய நமக்கு அனுபவமா அதை புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் நமக்குள்ள இறங்கி வந்திருக்காராம். அவர் தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நிஜமா சொல்லுங்க. சோ இது அவருடைய ட்ரீம் என்ன, சுவிசேஷம் என்னன்னா, முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் எழும்ப வேணும். இப்ப எப்படி முதிர்ச்சி அடைந்த குமாரன் சொல்றது? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பிதாக்கு இருக்கிற அனைத்து வல்லமை யாருக்கும் இருக்கு, இயேசுவுக்கும் இருக்கு. இப்ப முதிர்ச்சி அடைஞ்ச குமாரன் என்ன, பிதாக்கும் இயேசுக்கும் இருக்கிற எல்லா காரியமும் யாருக்கும் இருக்கு, பிதாவுக்கும் நமக்கும். திருப்பியும் பிதாக்குன்னா தூக்கத்துல இந்த மாதிரி ஏன் மைக் வைக்கிறீங்க? பிதாக்கும் இருக்குல்ல, யாருக்கும் இருக்கு, பிதாக்கும் குமாரனுக்கும் இருக்கிற எல்லா பவரும் யாருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. உனக்கே நீ சொல்லிக்கோ, எனக்கும் இருக்கு. அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம், அதுதான் என்னவா, நிஜம். சோ இந்த நிஜத்தை நீ புரிஞ்சுக்கும் போது தான் நீ என்ன ஆகுற, முதிர்ச்சி அடைந்த குமாரனா ஆகுற. சோ யாருக்கு இவங்க ரெண்டு பேர் இருக்கிற பிரகாரமும் நாமளும் இந்த உலகத்துல என்ன பண்றோமா, இருக்கிறோம். இதை நீ புரிஞ்சினாலே உனக்கு சுவிசேஷம் டோட்டலா என்ன பண்ணிடுச்சு, புரிஞ்சிருச்சு. தேங்க்யூப்பா. எபேசியர் போங்க, எபேசியர் 1:5 வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இங்க என்ன போட்டிருக்கு, சுவிகார புத்திரராகும்படி நம்மள என்ன பண்ணிருக்காராம், முன்குறித்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா செய்தி முடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், அடிக்கடி நம்ம ஒண்ணு சொல்லுவோம், பரலோகம் பூமிக்கு இறங்கி வரும், heaven on earth அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னங்க? இப்ப பாருங்களேன், நம்மள என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்கிறாரு, இங்க உலகத்துல இருக்கும்படி படைச்சிருக்காரு. ஸோ பரலோகம் பூமிக்கு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே பரலோகம் இறங்கி பூமிக்கு வந்துடும் அப்படி அர்த்தம் இல்லை. நம்மள எப்படி படைச்சிருக்காராம், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைச்சிருக்காரு. ஏன் அப்படி படைச்சாரு? இப்போ எப்படி உதாரணம் சொல்றது, இப்போ ஒரு கேமரா வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமரா வைக்கணும் அப்படின்னா அந்த ட்ரைபாட் எப்படி இருக்கணும், அந்த கேமரா வைக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும். இப்போ சின்ன கேமரா வாங்கிட்டு பெரிய ஸ்டாண்டில் வச்சா அந்த கேமரா என்ன பண்ணாது, நிற்காது, இப்படி ஆடிட்டே இருந்து என்ன பண்ணுறோம், விழுந்துரும். ஸோ எந்த கேமராக்கு எந்த சைஸில் ட்ரைபாட் வாங்கணுன்றது உனக்கு என்ன இருக்கணும், அறிவு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏன் அவருடைய இமேஜில், அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் நம்மளை படைச்சிருக்காருன்னா, அவர் தங்கும் வாசஸ்தலமாக நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கணும். இப்போ பாருங்களேன், அந்த அவர் தங்குற ஒரு பாண்டமா நம்ம இருக்கிறது மாதிரி டிசைன் பண்ணாதான் அவர் என்ன பண்ண முடியும், தங்க முடியும். ஸோ அவர் நம்மளை எப்படி உருவாக்கினாராம், அவர் சாயல்படியும் அவர் ரூபத்தின்படியும் நம்மளை என்ன பண்ணாராம், உண்டாக்குனார். ஸோ பரலோகம் பூமிக்கு வர்றதுன்னா அவர் தங்கும் வாசஸ்தலமா யார் இருக்கணுமா,
நாம இருக்கணும். தேவன் உன்னில் வந்து தங்கறதுக்கு பேர் தான் பரலோகம் பூமிக்கு வருவது. சோ பரலோகம்னா யாரு? பிதாவாகிய தேவன். அவ்வளவுதாங்க. பரலோகம் பூமிக்கு வர்றதுன்னா என்னப்பா பெரிய கான்செப்ட். தேவன் உனக்குள்ள வர்றது தான் பரலோகம் பூமிக்கு வருகிறது. சோ இந்த இமேஜ் அப்படின்றது வந்து ரூபம் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். எல்லா கோயில்லையும் என்ன இருக்குங்க? சிலை இருக்கும், ரூபம் இருக்கும். கோயில்னால என்னங்க? ரூபம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ டெம்பிள் ஆஃப் காட் யாரு? நாம தான். ஸோ எல்லா கோயிலுத்திலும் ரூபம் இருக்க மாதிரி, அந்த இமேஜ் இருக்க மாதிரி, இப்போ காடோட இமேஜ் யாரு? நாம தான். ஸோ அவர் தங்கும் வாசஸ்தலத்துக்கு பேர் என்னது? ஆலயம். யாரோட ஆலயம்? தேவனுடைய ஆலயம் யாரு? நாம தான். ஸோ இதுதான் பரலோகம் பூமிக்கு வர காரியம். ஸோ பரலோகம் பூமிக்கு வரணும்னா என்ன புரியலையே பிரதர்? அது என்னன்னா, தேவன் தங்கும் வாசஸ்தலமா நீ எப்போ ஆகுறியோ அவர் வந்து உனக்குள்ள என்ன பண்ணுவார்? வாசம் செய்வார். அதுதான் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிதான திட்டம். நீ பரலோகத்துக்கு போறது திட்டமே, பரலோகம் உனக்குள்ள வர்றதுதான் திட்டம். எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, தேவன் என்ன பண்ணிருக்காரு? நிறைய மண்டலத்தை என்ன பண்ணிருக்காரு? உருவாக்கி இருக்காரு. ஒண்ணு காணக்கூடிய மண்டலம், அதுதான் என்னது? பிசிக்கல் வேர்ல்ட். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொன்னு காணக்கூடாத மண்டலம், அதுதான் என்னது? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய மண்டலம். இது வரைக்கும் தெரியுமா? ரெண்டுமே எல்லாருக்கும் தெரியுமா? இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய மண்டலம் விசுவாசிக்கிறீங்களா? பிசிக்கல் வேர்ல்டு, காணக்கூடிய மண்டலம் விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மண்டலம். ஸோ பாருங்களேன், நமக்குள்ள 3 இருக்கு: ஆவி, ஆத்மா, சரீரம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவி, ஆத்மா, பிரேத ஆத்மா அப்படின்னு சொன்னா பாருங்க டேவிட். அப்பவே நான் சொன்னேன் ஆவி, ஆத்மா, சரீரம் தெரியுமாப்பா? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப ஆவி எதுல உருவாக்கப்பட்டிருக்கான்? ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கூட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஆவி எது கூட கனெக்ட் ஆயிருக்கான்? ஆவிக்குரிய மண்டலத்துல கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம சரீரம் எது கனெக்ட் ஆயிருக்கான்? பிசிக்கல் வேர்ல்ட், காணக்கூடிய மண்டலத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. 3வது ஒண்ணு இருக்கு, அதுதான் என்னது? ஆத்மா. ஆத்மா. அந்த ஆத்மா தான் இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற பாலம், பிரிட்ஜ். எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்களேன், ஆவினா ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கனெக்ட் ஆன விஷயம். சரீரம், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சரீரம் பூமிக்கு கனெக்டடான ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் இருக்கிற ஆத்மா தான் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர உதவுற காரியம் தான் என்னதான்? ஆத்மா. ஸோ ஆவிக்குரிய கனெக்டடா இருக்கிற ஸ்பிரிச்சுவல், நம்மளுடைய ஆவியும் பூமிக்கு கனெக்டடா இருக்க நம்ம சரீரமும் ரெண்டுமே யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்குங்க. ஸோ நம்மளால இங்கேயும் கால் வைக்க முடியும், இங்கேயும் கால் வைக்க முடியும். நமக்கு என்ன பவரா? நம்மளால ஆவிக்குரிய மண்டலத்திலையும் செயல்பட முடியும், இந்த பூலோகத்திலையும் செயல்பட முடியும். அந்த வல்லமே நமக்கு என்ன பண்ணிருக்காராம்? தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நீ புரிஞ்சுக்கலப்பா இன்னும். இந்த உலகத்துல உன்னால என்ன பண்ண முடியுமா? ஆவிக்குரிய உலகத்திலையும் கலக்க முடியும், பூமியிலையும் கலக்க முடியும். இது ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ற ஒரே பவர் மனுஷனாகிய நம்மளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறாருப்பா. இதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு நீ என்ன பண்ற? புத்திர சுவீகாரனா ஆயிடுவ. உன்னால ஆவிக்குரிய மண்டலத்திலே செயல்பட முடியும். இப்ப பாருங்களேன், நீ இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு பவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் சிஎம் பிஎம் எல்லாம் யாருக்கிட்ட உட்காந்துருப்பா? உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க, உங்ககிட்ட இது பண்ணுவாங்க. நீ எங்கேயோ போய் பிஎம் சீட்டில் இப்படி ராஜா மாதிரி உட்காந்துருப்பேன்னு சொல்ல, மறைவின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? வைத்திருப்பார். ஆனால் பெரிய பெரிய தலைகளுக்கே ஆலோசனை சொல்ற இடத்துல எங்க இருப்ப? நீ இருப்ப. அதுதான் ஆவிக்குரிய மண்டலத்திலும் கனெக்ட் ஆக முடியும். ஸோ இதுதான் பரலோகம் பூமிக்கு வர்றது. உனக்கு புரியுதா? இப்போ பூமி என்னவா இருக்கான்? டைம்னால கண்ட்ரோல் பண்ண எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த டைமில் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? போய் சேர முடியும். அதை குறைச்சிக்கலாம். ஃப்ளைட்டில் போகிறதில்ல, ட்ரெயினில் போகிறதில்ல, எவ்வளோ ஸ்பீடாக போகிறதில்ல குறைச்சிக்கலாம். ஆனால் உலகம் எப்படி இருக்குது? காணக்கூடிய மண்டலம் டைமில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காணக்கூடாத மண்டலம், அதாவது பரலோகம், தேவன் இருக்கிற இடம், டைமால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஆனா இந்த ஆத்துமாக்கு
இப்போ எதுதான் தோணும்? இந்த காணக்கூடிய மண்டலம் தான் உண்மையா தோணும். ஆனா இதை விட உண்மை என்னவா? இந்த காணக்கூடாத மண்டலம் தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஆத்துமான்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை டிசைட் பண்ணவே வைக்குது. இப்போ நான் சொன்ன பாருங்க, உங்களால் ஆவிக்குரிய மண்டலத்திலும் செயல்பட முடியும், பூமியிலையும் செயல்பட முடியும். ஆனால் உங்களோட ஆத்மா என்ன பண்ணும்? எதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்? நீங்கள் பார்க்குற காரியத்தை. இப்போ இது பார்க்குற இது எல்லாமே என்னவா இருக்கும்? உனக்கு ரியாலிட்டியா இருக்கும். இதை ஆத்மா நம்பானா அது உன் ஆத்மா ஏற்றுக்காது. ஸோ உன் ஆத்மாவை டியூன் பண்ணுறது தான் நீ பண்ணுற முக்கியமான. உன் ஆத்மாவுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பண்ணுற பவர்? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பவர் உன் ஆத்மாக்கு. ஆவிக்குரிய மண்டலத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுற பவர் உன் ஆத்மாக்கு. மேனிஃபெஸ்ட்னா என்னங்க? வெளிப்படுத்துதல், அதை வெளியரங்கமாக்குதல். புரியுதுங்களா? இப்போ ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு வெளியரங்கமாக ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை பிரதர். ஏன்னா உன் வாழ்க்கையிலே அது தெரியும் பிரதர். ஆவிக்குரிய உலகம் உன் வாழ்க்கையில் வெளியரங்கம் ஆகணும்னா உன் ஆத்மா எதுக்கு டியூன் பண்ணணுமா? ஆவிக்குரிய உலகத்துக்கு இருக்கிற ஆக்சஸை டியூன் பண்ணணும். ஏன்னா உன் ஆத்மாக்கு எதுதான் ரியாலிட்டியாக தெரியுது? நீ கண்ணில் பார்க்குற, உனக்கு உடம்பு சரியாகாம ஆகுது, ஒரு கிளைமேட் மாறினாலே உனக்கு மூக்கு சளி வருது, அதுதான் உன் ஆத்மா என்ன ஆயிருக்கு? டியூன் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஆத்மாவை எதுக்கு டியூன் பண்ணணுமா? உன்னால ஆவிக்குரிய உலகத்துக்கு ஆக்சஸ் இருக்குப்பா அப்படின்றத வெளியரங்கம் ஆகிற நேரம் உன்னால இந்த உலகத்துல என்ன காரியம் வேணா உன்னால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். யாரோட உதவியோட? தேவனோட உதவியோட. அவரோட சேர்ந்து தான் நீ செய்ய முடியும். நீ நினைச்சுக்காத நான் ராஜாவாயிடுவேன். இப்ப பாருங்களேன், மனிதர்களை படைச்சோன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ ஆண்டு அனுபவித்து கொள், ஆளுகை செய் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஆள் என்ன பண்ணுறான்? இஷ்டத்துக்கு அவனை என்ன ஆளுகை செய்ய சொல்லிட்டாரான்னு எல்லாரையும் போட்டு டமால் டிமால் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஆளுகை செய்கிறது இல்லை. அதுவும் நீ தனி காட்டு ராஜாவா ஆளுகை செய்கிறது? யாரோட சேர்ந்தாதான் நீ ஆளுகை செய்ய முடியும்? யூனியன் வித் காட். இப்போ புரியுதா? இப்போ தேவன் நம்மளை எதுக்கு நம்மளை உலகத்தில் வச்சிருக்காராம்? அவர் மேலேருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துக்கு டைம்குள்ள இருக்கிற வேர்ல்டை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் உன்னை வச்சிருக்காரு. புரியுதா? ஆனா நீ என்ன பண்ற? ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்துடுறேன். எங்க வந்துடுற? புரியுதா? எதுக்கு படைச்சாரோ அந்த இடத்துல அதை நிறைவேற்றுவன் கீழே பார்த்துனுக்கிற அவர்கிட்ட என்ன பண்ற நீ? ஆண்டவரே நான் மேலே வந்துடுறேன், ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிறது தான் என்னோட சித்தம் அப்படின்னு சொல்லின்னு இருக்கேன். அட பைத்தியக்காரனே, போட்ட பிளானே என்ன? நான் மேல இருந்து கீழே வரணும், இந்த உலகத்துல நீ இருக்கணும், அதுல வந்து தங்குற வாசஸ்தலமா நான் இருக்கணும்னு பார்த்தா நீ என்கிட்ட வரணும்ன்றியே. அப்போ தேவனுடைய பிளானே டோட்டலா அப்சைட் பண்ணி சொல்றது தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு போதிச்சு கொண்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன? அவர் பூமிக்கு வந்து உன்னுடைய சரீரத்துல, உன்னுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்துல வந்து தங்குற இடமா நீ இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் உன்னை என்ன பண்ணியிருக்காராம்? படைத்திருக்கிறார். இதை நீ புரிந்து கொண்டாலே நீ என்ன பண்ற? சுவிசேஷத்தை புரிந்து கொள்வ. ஸோ இந்த ஆத்மாவை நீ எதுக்கு டியூனின் பண்ணும்? எதுக்குங்க? ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நீ என்ன பண்ணும்? டியூனின் பண்ணும் போது உன்னால ஆவிக்குரிய உலகத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். எதையும் ஆக்சஸ் பண்ண முடியும்? பிசிக்கல் வேர்ல்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இயேசு தேவன் தங்கும் வாசஸ்தலமா நம்ம பூமியில இருக்கணும். இன்னும் உங்களுக்கு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லவா? நீங்களாம் யார் தெரியுங்களா? உலகத்துல வாழ்ற கடவுள் யாரு? டைம்குள்ள வாழ்ற கடவுள் யாரா? நாம தான். புரியுதுங்களா? நான் கடவுள் அப்படின்னு யாரா சொல்லிட்டா இன்னைக்கு சோசியல் மீடியால போட்டு தாளிச்சு எடுக்க வேண்டியது. இவர் பாருங்க, இவரே கடவுள்ன்றார். எங்க நாங்க சொல்லங்க, யாரு சொல்லியிருக்கா? தேவன் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிரகாரமாவே நீ என்ன பண்றியா? பூமியில இருக்கிறாய். சோ பூமியில இந்த டைம்குள்ள இருக்கிற கடவுள் யாரு? நீ. இந்த டைம்குள்ள உன்னை வச்சு அவர் வந்து உனக்குள்ள வாசம் செய்து இந்த வேர்ல்டுக்கும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த வேர்ல்டுக்கும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும் உன் மூலியமா. அப்படின்றது தான் சுவிசேஷம். ஸோ யாரு நீ? அவருடைய இமேஜ். இப்போ பாருங்களேன், முதல்ல ஒன்று சொன்னேன், இந்த கோயிலில் எதுக்காக இந்த இமேஜ் வச்சிருக்காங்க? இது யாரோட ஆலயம்?
இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது இயேசு கிறிஸ்து ஆலயமா, இல்ல சிவன் கோயிலா, இல்ல பிள்ளையார் கோயிலா, இல்ல இப்ப நம்ம ரிலிஜனே விட்டுருங்களேன், இந்து ரிலிஜன் எடுத்துட்டா பிள்ளையார் இருக்காரு, சிவன் இருக்காரு, வேற யாரெல்லாம் இருக்கா, விஷ்ணு இருக்காரு. இது வெறும் கோயில் வச்சுட்டா நீ உள்ள எதுவுமே இப்போ இமேஜே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்ப, இது சிவன் கோயிலா பிள்ளையார் கோயில் எப்படி கண்டுபிடிப்ப? அங்க ஒருத்தர் உக்காண்டிருப்பாருப்பா, அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, புரியுதா? அப்ப ஏன் நம்ம இங்க வைக்கல? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் பாடியிருக்கான். ரூபமும் இல்லையா, என்னவா இல்லையா? தேவனுக்கு ரூபம் இருக்கா, சொரூபம் இருக்கான்னு நம்புறீங்களா, இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க, அவருக்கு ரூபமும் இருக்கு, அவருக்கு சொரூபமும் இருக்கு. ஸோ இங்க ஏன் நம்ம இது இயேசுவினோட கோயில் அப்படின்னு இயேசு இப்படி வைக்கலன்னா, இங்க வைக்கிறதுக்கு பதிலா இதோ பாருங்க, யார் தான் இப்ப பாருங்களேன், இங்க ஒரு இயேசு கிறிஸ்துவ அடிச்சு போய் தொங்க விட்டுருக்கலாம், ஆனா இங்க நீ இல்லைன்னு நினைக்கிற, ஆனா இங்க சர்ச்சில் இருக்கு. எங்க இருக்கு? இதோ உட்காந்து இருக்கீங்க பாரு சேர்ல. இது இயேசு கிறிஸ்துவோட சபைன்னு எப்படி கண்டுபிடிக்கணுமா? உள்ள நீ உட்காந்து இருக்கிறத பார்த்தா தோ இருக்குங்களே, தோ இருக்கார் இயேசு, தோ இருக்கார் இயேசு, தோ இருக்கார் இயேசு. இதுதான் இமேஜ் ஆஃப். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் ஒரு சிலுவை வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இப்போ பாருங்க, நம்ம கருப்பு துணி ஒட்டி இருக்கோம், இது எத்தனை பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது? என்ன கருப்பு சர்ச்சில்? நம்ம வயது என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு கருப்பு போட்டு வந்தாலே சொல்லுவார் 10 தடவை, என்னப்பா சர்ச்சில் ஒயிட்டு போட்டுன்னு வரோம் நம்ம அப்படின்னு சொல்கிறவர், பின்னாடி கருப்பு கருப்பு சர்ச்சில் கருப்பா. இப்போ சர்ச்சு ஃபுல்லாக பெயிண்ட்டை நாங்கள் கருப்பு அடிக்க போகிறோம் பாருங்க, கருப்பு அடிச்சோம், ஐயோ சர்ச்சு ஃபுல்லாக கருப்பா. இப்போ ஏன் உனக்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது? அதுவே நான் உனக்கு ஒயிட் அடித்து இயேசு இப்படி தொங்க விட்டுருந்தா உனக்கு என்னவா இருக்கும்? அப்படியே கண் கலங்கி அப்படியே முட்டி போட்டு என்ன பண்ணியிருப்பேன், ஊந்துருப்பேன். உனக்கு என்ன புரியலன்னா, இங்கே சிலுவை வைக்கிறது இமேஜ் இல்லையா, நீ தான்டா அந்த இமேஜ். யாரு? தேவனுடைய இமேஜ். இப்போ உள்ள இது இயேசு கிறிஸ்துவின் ஆலயம்னு எப்படி கண்டுபிடிக்கணுமா? உன் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிக்கணும், இங்க பார்த்து. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஏன் நம்மள அவருடைய இமேஜா படைச்சாருன்னா, இது தேவன் தங்கும் வாசஸ்தலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உன் மூஞ்ச பார்த்தாலே. அப்படின்றது தான் சுவிசேஷம். இதை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இதை நீ மறந்துட்டப்பா. ஏன்னா உனக்கு முன்னாடியே ஆதாமுக்கு என்ன வச்சிருந்தாரு? ஜீவனை தெரிந்து கொள்றது, மரணத்தை. ஆனா அவன் எதை தான் தெரிந்து கொண்டான்? மரணத்தை தான் தெரிந்து கொண்டான். சப்போஸ் அவன் ஜீவனை தெரிந்து கொண்டிருந்தா அப்பவே தேவன் தங்கும் வாசஸ்தலமா அவன் என்ன பண்ணிருப்பான்? ஏதேன் தோட்டம் அர்த்தம் தெரியுமா யாருக்காது? ஏதேன் தோட்டம்னா என்னங்க? ஏதேன் தோட்டத்துக்கு இது வரைக்கும் அர்த்தம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? டுவெல்லிங் பிளேஸ். என்னவா? அவர் தங்கும் வாசஸ்தலம். சோ ஏதேன் என்னவா வச்சிருந்தாராம்? உலகத்துல பரலோகம் இருக்கும் இடமா இருந்தது. அதுதான் என்னதான்? ஏதேன் தோட்டம். அங்க ஆதாம் என்னதான் என்ன பண்ணிருக்கான்? எல்லா பவரோட என்ன பண்ணிருக்கான்? வாழ்ந்திருக்கான். அவனுக்கு எல்லா ஆக்சஸும் இருந்தது. அவனால இயேசுவை பார்க்க முடிஞ்சதா? தேவனை பார்க்க முடிஞ்சதா? முடிஞ்சது. அவன மிருகத்தை அவனால பார்க்க முடிஞ்சதா? அவனால ஏவாளை பார்க்க முடிஞ்சதா? சோ என்ன, 2 உலகத்துக்கும் அவனுக்கு என்ன இருந்தது? ஆக்சஸ் இருந்தது. புரியுதுங்களா? எல்லா மிருகத்துக்கும் பேர் வச்சது யார் தான்? ஆதாம். ஆதாம் தான். அதே நேரத்தில் ஆண்டவர் வராரு உலாவி தோட்டத்தில் வரும்போது, அப்பா அவரு கூட ஒரே ஆடினதான் யார் தான்? ஆதாம். ஸோ அவனால தேவனையும் பார்க்க முடிஞ்சுது, காணக்கூடிய மண்டலத்தில் இருக்கிற மிருகத்தையும் அவனால. அந்த ஏதேனை உனக்கு திருப்பி கொடுக்கிறது தான் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னால என்ன பண்ண முடியும்? தேவனையும் பார்க்க முடியும், உலகத்தையும் உன்னால இது பண்ண முடியும். ஸோ பரலோகம் பூமிக்கு வர்றது என்பது, நீ எப்போ சுவிகார புத்திரன் முதிர்ந்த குமாரன் ஆகிறியோ அப்போ சகல வித காரியங்களும் உனக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? காத்து கொண்டு இருக்கு. நீ ஆயிட்ட உடனே முடிவு வரும், அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரு? வருவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். புரிஞ்சுச்சா? நிஜமா புரிஞ்சுதா? இதை மறக்க மாட்டீங்களே வாழ்க்கையில. யார் நம்ம? அவர் தங்கும் ஆலயம், வாசஸ்தலம். ஸோ சுவிசேஷம் என்ன? பரலோகம் நரகம் இல்லை, தேவன் நம்மேல் வாசம் செய்கிற பாண்டமா நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்.
ஸோ ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே எனக்கு இப்பவே உன் அண்டையில் வந்துடுறேன், எந்த அண்டையிலும் வரல பண்டையிலையும், ஏன்னா நான் உன் அண்டையில் வர்றது தான் சுவிசேஷம்ப்பா, நீ இன்னமும் பொசுக்கு பொசுக்குன்னு மேலே வந்துடுறேன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட டெஸ்டினேஷனே நீ அடையாமல் நீ என்ன பண்ணுற, திருப்ப மேலே போயிடுறேன்னா நீ என்ன பண்ண வேண்டியதான், அவர் வர வரைக்கும் போயிட்டு அமைதியாக உக்காந்துருக்க வேண்டியதான் பரலோகத்தில். ஆனால் அவர் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே என்ன, பூமியில் டைமுக்குள்ளே நீ இருக்கணுன்றது தான் தேவன் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ முன்குறித்தல் என்பது ஏதோ நீ பரலோகத்துக்கு போகணுன்றதில்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானத்தையும் கிருபையும் நீ பெற்றுக்கொள்வதுதான் உனக்கு தேவன் கொடுத்த முன்குறித்தல். அவர் வந்து செய்கிற ஸ்தலமாக நீ மாறணும், ஆலயமாக நீ மாறணுன்றது தான் உனக்கு இருக்கிற முன்குறித்தல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த பரிபூர்ணம் இருக்கும்போது உங்களால் எல்லா காரியங்களையும் கலக்கிறதுக்கான வல்லமை உங்ககிட்ட என்ன பண்ணுதான் இருக்கு. புரிஞ்சிச்சா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். வீட்டில் போயிட்டு எல்லாருமே எபேசியர் 1 என்ன பண்ணுங்க, வாசிங்க. எபேசியர் 1 வந்து இப்போ வேதாகமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயே மிக விசேஷித்தமான அப்படின்ற வரிசையில் அடுக்குங்க அப்படின்னு சொன்னால் முதல் புஸ்தகமாக எது இருக்குமா? எபேசியர். எது? எபேசியரில் எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்களேன்? 6 அதிகாரம். அந்த 6 அதிகாரத்தை படித்தனாலே ஆதி முதல் முடிவு வர உனக்கு ஃபுல் பைபிளும் ஒரே அதிகாரத்தில் உன்னால் ஒரே ஒரு சாப்டரில் வாசிக்க முடியும்னா அது என்ன தான்? எபேசியர். இன்னும் கேட்டிங்கன்னா எபேசியர் 1 மட்டும் நீ வாச்சாலே உனக்கு மொத்த சுவிசேஷம் டாப் டு பாட்டம் உனக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். ஆனால் பவுல் எழுதும் போது எப்படி தெரியுமா எழுதியிருப்பாரு? கேப்பே விடாமல் இருக்கிற ஒரு பிரகாரமே அப்படி இப்படின்னு தொடர்ந்து எழுதுனால கொஞ்சம் உனக்கு படிக்கிறதுக்கு கடினமாக உனக்கு தோணலாம். நீ என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு வசனமாக நீ என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நான் உபவாசம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை எடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு வசனமாக நீ என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். ஒவ்வொரு வசனத்துலேயும் 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஒரு பெரிய கதையை ஒரே வசனத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, அடக்கியிருப்பார். ஸோ அந்த காரியங்களை நீ ஆழமாக என்ன பண்ணணும், படிக்கணும்னா எபேசியர் 1 அந்த எபேசியர் புத்தகத்தை ஃபுல்லாக நீ என்ன பண்ணு படித்தாலே உனக்கு சுவிசேஷம் டோட்டலாக புரிஞ்சிடும். எபேசியர் 1, கொலோசியர் படி, அதுக்கப்புறமா ரோமர் படி, அதுக்கப்புறம் கலாத்தியர் படி. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ படித்தாதான் உனக்கு நிறைய காரியங்கள் விளங்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன், நீரோ என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளாக வாசித்து ஜெபித்திருக்கலாம், ஆனால் அது கர்த்தாவே அதை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, கொரிந்தியர்களை வாசிக்கிறோம், நீங்களோ தேவனுடைய ஆலயமாய், உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே காணப்படுகிற உலகத்திலே இந்த காலத்துக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய புத்திரர்களாக குமாரர்களாக ஆண்டவரே முதிர்ந்த குமாரர்களாக மாறும்படியாக தேவன் இந்த நாட்களிலே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். சிருஷ்டி அனைத்தும் ஆண்டவரே குமாரர்கள், முதிர்ந்த குமாரர்கள் வெளிப்படும்படிதான் காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சத்தியத்தை இன்னும் அறிகிற அறிவு அநேக காரியங்கள் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பந்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆண்டவரே கர்த்தாவே தெய்வீக சுகத்தோடு பலத்தோடு
உயிரோடு பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் உள்ளவர்கள் ஆண்டவரே இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே let them be imparted by the divine health Lord. ஆண்டவரே கர்த்தாவே தெய்வீக சுகத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற தசம பாகங்களை ஆண்டவரே கர்த்தாவே காணிக்கைகள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கிற ஒவ்வொரு கரத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீதாமே ஒவ்வொருக்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக. ஒரு விசை கூட அந்த ஆராதனை கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி நல்ல பிதாவே.